ஹலோ ஆல், வெல்கம் டு ஜிகே மெஹந்தி ஆர்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹென்னா மிக்ஸாலஜி கொஞ்சம் பல்காக வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்னா 28 வரைக்கும் புக்கிங் இருக்குது. ஆனால் மொத்தமாகவே ஒரு 5-6 அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஈவெண்ட்ஸ் மாதிரி போகிறதுனால எக்ஸ்ட்ரா கோன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நம்ம நார்மலாக ப்ரைடலுக்கே நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 10 to 15 கோன்ஸ் வந்து கொண்டு போவோம். சிங்கிள் ப்ரைடுக்கு அவ்வளோ கொண்டு போகுவோம் ஏன்னா காலுக்கும் சேர்த்து முடிக்கணும் அப்படின்றதுனால. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 1/2 kgக்கான மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சுகர் வந்து 250 grams ஆஃப் பவுடருக்கு வந்து 100 grams ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ண போகிறேன். சுகரை கொடுங்கடானா கற்கண்டு கொடுத்து வச்சுருக்கானுங்க. $84, $91 சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இதுலேயும் அதே மெஷர்மெண்ட் தான், ஏன்னா ரெண்டுமே 250-250ங்கிறதுனால ரெண்டுத்துலேயும் சேம் லெவல் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணுறோம். முக்கியமான பொருள் வந்து தண்ணி. அதை வந்து நான் மறந்துட்டு இங்கே வந்து நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை நான் இந்த மாதிரி ஒரு ஜென்டில் மிக்ஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது இதை வந்து ட்ரிங்கிங் வாட்டர் சொன்னேன் இல்லையா, ஸோ தண்ணி வந்து கண்ட தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. ஐ மீன் எப்படி சொல்கிறது, பாத்ரூமில் வர தண்ணி அந்த மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. ட்ரிங்கிங் வாட்டர் தான் வந்து ஊற்றணும். ஓகே, டஸ்ட்டெல்லாம் வந்து சில தண்ணியில் இருக்கும், அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற்றுறது பெட்டர். ஓகே, இப்போது இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 90 ml ஆஃப் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். அதிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக இப்படி இது வந்து நல்லா பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்கிஷாக வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு திக்காக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ லைட்டாக இதுக்கு மேலே இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். தண்ணி படாத இடத்துல பிளாக்காக இருக்கும், தண்ணி படுற இடத்துல லைட் க்ரீனாக இருக்கும். இப்படி இது வந்து டீட்டெயில்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் என்ன மாதிரி மெஷர்மெண்ட், என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த என்னென்ன மெஷர்மெண்ட் வந்து பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சாக்கோ குக்கீஸ் மாதிரி இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுடுறோம். இப்போ அடுத்த பாக்ஸ் வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30. ஓகே, ஸோ 9:20 ஆகுது. நம்ம 9:30னே வச்சுப்போம். ஸோ காலையில் இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஜிகே மெஹந்தி ஆர்ட். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டனும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் நான் இதை ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்த வீடியோஸ் வந்து நான் இதுக்கப்புறமா ஆட் பண்ணுறேன். அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த ஆஃப்டர் ரிலீஸ் ப்ராசஸ்க்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து தேவைப்படும்னா, தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு லாங் டம்ளர், பைப்பிங் பேக், கேரட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, சிசரு, ஸ்டாக்கிங்ஸு, ரப்பர் பேண்ட். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு தேவைப்பட வேண்டியது. நிறைய காஃபி பவுடர் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிளிப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது 2 எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் தேவைப்பட வேண்டிய பொருட்கள். ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம்.
உங்களுக்கு தெரியுதா இது மாதிரி சாக்லேட் பதத்துக்கு வந்து இருக்கு. ஸோ இதுலேயே வந்து ஸ்டெயின் நமக்கு தெரியுது. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தெரியுதா, ஒரு மாதிரி க்ரீனிஷாக வந்து இருக்குது உள்ள, மேலே வந்து மெரூன் கலரில் இருக்குது. ஸோ மெரூன் இல்லை, ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. நல்லா இப்படி தான் திக்காக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ எவ்வளோ லிக்விடாக வேணுமோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இதை வந்து நல்லா கலக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கையை வச்சுட்டு கலக்க போகிறேன். ஸோ ரொம்ப திக்காக இருக்குது. இந்த மாதிரி திக்காக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிஞ்சி பவுடர் தான் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஊற்றுறீங்கன்னா பாட்டில் மூடியை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படியே டைரெக்டாக வந்து பாட்டில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ப்ராக்டிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டில் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மூடியே யூஸ் பண்ணுறது பெட்டர். இது செகண்ட் பாக்ஸு, இது நம்ம அடுத்து பார்க்கலாம். அது வரைக்கும் இது நான் கீழே எடுத்து வச்சுக்கிறேன். Ouch. ஸோ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு திக்காக இருக்குது. ஸோ இதே வீடியோ இதே ப்ரொசீஜர் தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸ்டெயின் வீடியோஸுமே நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதே மெஹந்தியை ரோல் பண்ணி நான் வந்து நாளைக்கு என்னோடய ப்ரைடுக்கு நான் கொண்டு போக போகிறேன். ஸோ எஸ், அதை நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அடுத்த பாக்ஸு. இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோன்னா ஸ்டெயினோட எப்படி கலருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ க்ரீன் ராப் போட்டிருக்கேன். வாவ் 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 வாவ், இல்லைன்னா நாய்க்குட்டி மாதிரி குலைக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க ஜி, இதுதான் வந்து பர்ஃபெக்ட். அந்த எப்படி சொல்கிறது, அதுவுமே ஓகே தான். ஸோ ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கையில் இருக்க ஸ்டெயின் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? இதெல்லாம் வந்து இது மிக்ஸ் பண்ணும்போது தான். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு கரெக்டான அந்த இதை வந்து காமிக்கிறேன். அந்த கலர் வந்து ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த ரோஜி கலர். யா, he made it. ஓகே, இப்போது இதில் வந்து தண்ணி வந்து பண்ண போகிறோம். தண்ணி வந்து எப்படி பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதோட தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த கலரே பார்த்தீங்கன்னா வாவ், நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தா தான். அண்ட் நீங்கள் ஒரு ஹென்னா லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது தெரியும். நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த ஃபீல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னா நான் வந்து பொதுவாக வந்து சொல்கிறது இல்லை. ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் நான் சொல்லலை. உங்கள் செல்ஃபாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மெஹந்தி டிசைனிங்கில் வந்து உங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு மாதிரி டார்க் ரெட் கலரில் இருக்கும். ஸோ எப்படி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். இதையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இல்லை அடுத்த ஷார்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். இல்லாட்டி இந்த வீடியோவோட எண்டிலே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பட் அதுக்குள்ளே நான் முடிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி இல்லாட்டி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஈஸி, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு கஷ்டம். எல்லா வேலையுமே கஷ்டம்தான். கஷ்டம்னு நினச்சா எல்லா வேலையுமே கஷ்டம்தான்.
ஸோ தண்ணி வந்து ஓரளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா இது டப்பா வந்து கொஞ்சம் உள்ளுக்காக இருக்கு இல்லையா, ஸோ லூஸ் ஆகிறதுக்கு, பேஸ்ட் லூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 பாட்டில் எடுத்துகிட்டு, லாங் டம்ளர் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேரட் பேக் வந்து சேல் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக இந்த பேப்பர் பிளாஸ்டிக்ஸை பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது அங்கே கிடைக்கும். அப்படி இல்லாட்டி பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற இடத்துல இது வந்து கிடைக்கும். ஸோ எஸ், இப்போ நம்ம இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கிங்ஸ் எடுத்து இதில் வந்து இந்த மாதிரி போட்டுக்க போகிறோம். ஸ்டாக்கிங்ஸ்னதோடனே நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லினன் ஸ்டாக்கிங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பேஸ்ட் பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப ஸ்மூத் ஆகிடுச்சு பேஸ்ட்டு, தெரியுதா, செம்ம ஸ்மூத் ஆகிட்டு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து கவரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த கவரில் எடுத்து இதை வந்து இழுக்க போகிறோம், போட்டுக்கிறோம். கிளிப்பு போட்டோன்னா நமக்கு இங்கே டைட் பண்ணும்போது இங்கே வந்து இவ்வளோ டைட்டாக காமிக்கும். நார்மலாக ரப்பர் பேண்ட் போட்டு பண்ணுறோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதனால நம்ம தப்பாக பண்ணுறோம்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இதை இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து ரவுண்ட் 2 பண்ணுறோம். ரவுண்ட் 2னா வேறு ஒன்றும் இல்லை, அதே ப்ரொசீஜர் தான். அடுத்த பைப்பிங் பேக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் அந்த பைப்பிங் பேக். இங்கே பாருங்கள், என்னோடய ஸ்டெயின் கையில் பாருங்கள். இதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து தன்னால் மறக்க வச்சிரும், எல்லா பெயினையும் வந்து மறக்க வச்சிரும். எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ணும்போது அந்த ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ரொம்ப பிடிச்சி பண்ணுறதுனால இதில் இருக்க அழுக்கோ இதில் இருக்க கரையோ எதுவுமே நமக்கு வந்து பெருசாகவே தெரியாது. ஓகே கைஸ், இது வந்து லாஸ்ட் ரவுண்டு. ஸோ சின்ன குவான்டிட்டி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் இதுக்கு இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ என்னோடய கை ஸ்டெயின் பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி வச்சது. ஸோ இது பார்க்க வேண்டாம், இது இப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணும்போது பண்ணது இல்லையா. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அதில் டிப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே கரைப்பட்ட இடம்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ மேபி ஃப்ரண்ட் கேமரான்றதுனால உங்களுக்கு லைட்டாக தெரியலாம், பட் எனக்கு விசிபிளாக தெரியுது. நல்லாயிருக்கு. இது நீங்களும் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி உங்களுக்கு மெஹந்தி வந்து கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைச்சிரும் மீன்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்காது, உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு நான் இதுலேயே நீங்கள் கற்றுக்கலாம். மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டெயின் வந்துடும். அண்டு இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் ஜிகே மெஹந்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். ஸோ கோன் ரோலிங் சீலிங் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எஸ், மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆல்சோ வந்து நிறைய கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தமிழில் அவ்வளோ இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் லேர்ன் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி நிறைய ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணலாம் தாராளமாக. எஸ், அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும் போது அதோட லெவல் வந்து கம்மியாகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அட்டென்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். முருகா. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல். இந்த மாதிரி தான் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வீடியோக்காக சத்தத்தெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம இது வந்து அதிகப்படுத்தியிருக்கோம். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. பாய்.